வணக்கம் மக்களே, வெல்கம் டு சைடானியா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ப்ளைன் குஸ்கா எப்படி செய்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வெஜிடபிள்ஸே இல்லைனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் வெங்காயம் தக்காளி இருந்துச்சுன்னா சிம்பிளாக இந்த குஸ்கா செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு குக்கர் சூடான உடனே 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு ஏலக்காய், கிராம்பு, பட்டை, சோம்பு, பிரிஞ்சி சேர்த்து நல்லா வதக்கிட்டு 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சதை நல்லா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கூடவே 3 தக்காளி மிடில் சைஸில் நறுக்கிய அந்த தக்காளியை ஆட் பண்ணி அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் நான் போட்டிருக்கேன். ஸோ இதோட கரம் மசாலா நான் வீட்லேயே பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கரம் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும். 2 பச்சை மிளகாய். நான் என்கிட்ட கேரட் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஆட் பண்ணுறேன். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை போடாமல் கூட நம்ம இது பண்ணலாம். ஸோ இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கேரட் போட்டுக்கிட்டு அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்குன்னு இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த கிரேவி கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், நல்லா வேக விட்டுறணும். அந்த கேரட் போட்டிருக்கோம் இல்லையா, அது லைட்டாக பாயில் ஆகணும். ஸோ இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்துச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன், இந்தியா கேட்டு. 2 கப்பு 20 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி வைக்கணும். ஸோ நம்ம ஆல்ரெடி 1 கப் தண்ணி விட்டதுனால இப்போ நான் 3 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். ஓகேவா, ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கொஞ்சமாக நெய் வாசத்துக்காக மேலே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு நான் இதில் சோயா ஆட் பண்ணியிருக்கேன். முன்னாடியே ஃப்ரை பண்ணுறப்போ போட்டுக்கலாம், நான் மறந்துட்டேன், அதனால் இப்போ போடுறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வெயிட் போட்டுட்டு சிம்மில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். பாருங்கள், சூப்பரான குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.